Hi, welcome to holisticinvestment.in. ICICI Pru Gold Pension Savings Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல அதாவது உங்க கோல்டன் இயர் ஸ்பெசிஃபிக்லி ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல ஒரு ஸ்டெடி இன்கம் அண்ட் வெல்த் கிரியேஷனை செக்யூர் பண்ணி இந்த பாலிசியால கொடுக்க முடியுமா உங்களுக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல இப்போ இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை பத்தின சில பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் non-linked pension individual savings product. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில் பண்றதுக்காகவே நீங்க இது வரைக்கும் பே பண்ண டோட்டல் பிரீமியமோட 105% அஷூர்ட் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க அண்ட் growth பொட்டன்ஷியலுக்காக அங்கங்க போனஸும் டிக்ளேர் பண்றாங்க. அண்ட் இதுல காம்ப்ளிமெண்டரி ஹெல்த் செக்அப்ஸும் இருக்கு. பீரியாடிக்லி நீங்க 3 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்ல 50 இயர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க, எது லேட்டரானா நடக்குதோ அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு பீரியாடிக் காம்ப்ளிமெண்டரி ஹெல்த் செக்அப்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் பாலிசி இயர்லேருந்தே ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போனஸும் அக்யூமுலேட் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்ஷல் வித்ட்ராவலும் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டோட ஒரு போர்ஷனை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு மேஜர் லைஃப் எவெண்ட் இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக. அண்ட் இதில் ஃப்ளெக்சிபிள் வெஸ்டிங் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. உங்கள் ஏஜ் 75 வரைக்கும் நீங்கள் உங்கள் பாலிசி ப்ரொசீட்ஸை டெஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் வெஸ்டிங் கார்பஸை அதே மாதிரி க்ரோ பண்ணவும் விடலாம். அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பே பண்ண ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணது இது எல்லாத்துக்குமே அந்தந்த டேக்ஸ் லாஸ் படி டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வெஸ்டிங் பெனிஃபிட் டெத் பெனிஃபிட்னு ரெண்டு இருக்கு. வெஸ்டிங் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் சப்போஸ் பாலிசி டேர்ம் வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வெஸ்டிங் பெனிஃபிட்ன்றது கிடைக்கும். அது என்னன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த எல்லா ஆப்ஷனுமே சேர்த்து ஒரு அமௌண்ட் தான் அவங்க ஒன்று லம்சமாக கொடுப்பாங்க, வெஸ்டிங் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த என்டையர் வெஸ்டிங் பெனிஃபிட்டை வச்சு ஒரு அப்போ இருக்கிற ஆன்விட்டி ரேட்டில் ஒரு இமீடியட் ஆன்விட்டி இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டியை இந்த இன்சூரர்ட்ட வந்து நீங்கள் வாங்கலாம். இல்லை இதோட 60% அந்த என்டையர் வெஸ்டிங் பெனிஃபிட் 60% வித்ட்ரா பண்ணி அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி அப்போ இருக்கிற ஆன்விட்டி ரேட்டில் இமீடியட் ஆன்விட்டி இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டி இந்த இன்சூரர்ட்ட வாங்கலாம். இல்லைனா வேற இன்சூரர்ட்ட ஒரு இமீடியட் ஆன்விட்டியோ இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டியோ நீங்கள் அப்போ இருக்கிற ஆன்விட்டி ரேட்டில் இந்த ப்ரொசீஸ்லேருந்து ஒரு 50% வரைக்குமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற ஒரு ஆன்விட்டி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இது மோஸ்ட்லி இந்த வெஸ்டிங் பெனிஃபிட் யூட்டிலைஸ்டாக இருக்கும். உங்கள் ஃபுல் கார்பஸையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இது வெஸ்டிங் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா சப்போஸ் பாலிசியோட பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு இந்த டெத் பெனிஃபிட் லம்சமாக கிடைக்கும். இல்லை அதுவும் அவங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெத் பெனிஃபிட்ன்றுமே நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குற இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே சேர்த்து தான் அவங்க கொடுப்பாங்க. ஒன்று லம்சமாக வச்சுக்கலாம், இல்லை அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். அது நாமினி இல்லை லீகல் ஹேர் பொறுத்து தான் அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு அவங்க செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பெஷல் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் இது வரைக்கும் இந்த பாலிசி அவுட் த பாலிசி டேர்ம் பே பண்ண டோட்டல் ப்ரீமியம்லேருந்து நீங்கள் 25% வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் லோன் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சரண்டர் வேல்யூட 80% வரைக்குமே நீங்கள் லோன் ஆக்சஸ் பண்ணலாம் உங்களுக்கு எப்போ தேவையோ. ஃப்ளெக்சிபிள் வெஸ்டிங் டேட்டுமே இருக்குது. இது நீங்கள் மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் 75 வரைக்கும் நீங்கள் வெஸ்டிங் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து. அண்ட் சில்வர் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் காம்ப்ளிமெண்டரி ஹெல்த் செக்அப்மே இந்த பிளான் ஒரு பார்ட் ஆஃப் த பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் ஒன்லி வெஸ்டிங் பெனிஃபிட் தான் பாலிசி டேர்ம் எண்டில் கொடுப்பாங்க, நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட். இன்னொன்று சம் அஷ்யூர்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப மினிமல் ரிட்டர்ன்ஸோட இருக்கிற ஒரு சம் அஷ்யூர்ட் தான். அந்த அளவுக்கு அந்த சம் அஷ்யூர்ட் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இதில் இருக்க எல்லா பெனிஃபிட்டுமே நான் கேரண்டீட் பெனிஃபிட் தான். ஏன்னா இந்த பெனிஃபிட் எல்லாமே போனஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது எவ்வளோ வரும் இல்லை வருமானது நம்மளுக்கு அந்தளவுக்கு கேரண்டீட் கிடையாது. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கிறதுனால இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அனலைசிஸ் பண்ணலாம். என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்னா இந்த பாலிசியோட IRR அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளோட. ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியில் 1 lakh rupees ஆனுவலி ப்ரீமியம் கட்டுறாங்க. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years, பாலிசி டேர்ம் 20 years.
ஸோ வெஸ்டிங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 60 இயர்ஸில் இருக்குது. ஸோ டெத் பெனிஃபிட் வந்து 10.50 lakhs இருக்குது இந்த பாலிசியில். ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க வந்து 10 years ப்ரீமியம் பே பண்ணக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் போனஸஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு 60 இயர்ஸில் வெஸ்ட் ஆகும். ஸோ வெஸ்டிங் பெனிஃபிட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் மாதிரி வந்து பாலிசி டேர்ம் எண்டில் அப்படியே நம்மளுக்கு கேஷாக தர மாட்டாங்க மொத்தமாக. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ இதோட இந்த பாலிசியில் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ரொசீட்ஸ் வந்து ஒரு நம்ம 2 அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 4%, இன்னொன்று 8%. ரெண்டுமே worst and best case scenario குறிக்கிறதுக்காக தான். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இவ்வளோ தான் கேரண்டீடாக கம்மியாக வரும் அதிகமாக வரும் ரிட்டர்ன்ஸ்ன்றது கிடையாது. இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் பாலிசின்றதுனால ரிட்டர்ன்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அந்த பாலிசியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு worst and best case scenario காட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ worst case scenarioவில் அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 4% வச்சு கால்குலேட் பண்ணோன்னா வெஸ்டிங் பெனிஃபிட் 16.70 lakhs, ஆனால் ஐஆர்ஆர் வந்து 3.33% வருது. இதே 8% அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணோன்னா வெஸ்டிங் பெனிஃபிட் 29.42 lakhs, பட் ஐஆர்ஆர் 7.08% வருது. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்சாலுமே இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே நோஷனல் தான். அதாவது அப்படின்னா உங்கள் வெஸ்டிங் பெனிஃபிட் டைரக்ட்லி ஆக்சசபிள் நம்மளுக்கு கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளான் உங்களோட அக்யூமுலேட்டட் கார்பஸை உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் கோல் இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக அந்த கார்பஸை நீங்கள் உங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்விட்டி பிளான், அந்த கார்பஸில் அவைலபிளாக இருக்க 60% வரைக்கும் ஒரு ஆன்விட்டி பிளான் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ரிமைனிங் கார்பஸையுமே வந்து ஒரு ஆன்விட்டி பிளான் அந்த டைமில் இருக்க ப்ரிவேலிங் ரேட்டில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற சொல்கிறதுனால இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த கார்பஸை நம்ம ஃப்ளெக்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆக்சஸ் இல்லாதது இந்த பிளான் ஒரு லெஸ் அப்பீலிங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக தான் எடுத்து காட்டுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான்னாலே 2 ஃபேஸ் இருக்கும். அதில் ஒன்று அக்யூமுலேஷன் ஃபேஸ், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒன்லி அக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை விட்டுடுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இதில் வர ஃபைனல் ஆன்விட்டி பே அவுட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் கேரண்டீடு தான். ஸோ இதெல்லாமே இதோட லெஸ் டிசைரபிள் அவுட்கம் நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சாக வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதை வச்சு ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றதை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேருந்து சேம் மெட்ரிக்ஸ் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்னு வரும்போது நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் பிளானுக்கு 10.50 lakhs சம் அஷூர்ட் இருக்கிற ஒரு டேர்ம் பிளானுக்கு 12,900 rupees தான் நீங்கள் ஆனுவலி கட்ட வேண்டியதே ப்ரீமியம். ஒரு பாலிசி டேர்ம் இதுக்கு 20 yearsனா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஐசிஐசிஐக்கு வச்சிருந்த ஆனுவல் ப்ரீமியம் பட்ஜெட் வந்து 1 lakh, இதில் 12,900 தான் கட்டுறதுனால அந்த 1 lakh பட்ஜெட்லேருந்து நம்மளுக்கு 87,100 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்க் அப்பிடேட் பொறுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நம்ம இதில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஃபண்ட், உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதில் உண்டு. ஸோ நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 years ஆகுது மினிமமாக கான்ட்ரிபியூட் பண்ணும் அண்ட் மினிமம் கான்ட்ரிபியூஷன் 500 rupees per year. ஸோ நம்ம 10 years தான் வந்து ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இருக்கிறதுனால லாஸ்ட் 5 yearsக்கு மட்டும் மினிமமாக 500 rupees அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் பே பண்ணி. ஸோ த மெச்சூரிட்டி வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 20 years பார்த்தீங்கன்னா 25.70 lakhs, IRR 6.18%. ஸோ இது வந்து ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் பென்ஷன் சேவிங்ஸ் பிளானோட 8% சினாரியோவில் நம்ம கால்குலேட் பண்ண ஐஆர்ஆரை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இந்த என்டையர் கார்பஸுமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்குது. பட் அதில் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் கிடையாது. அண்ட் இப்போ ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்க, கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுத்தவங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் சூஸ் பண்ணியிருக்கோம். இஎல்எஸ்எஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் சேவிங் ஈக்விட்டி டூல்னு சொல்லலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மெச்சூரிட்டி ப்ரொசீட் அமௌண்ட் மட்டுமே 20 years கழிச்சு 53.16 lakh அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் டிடக்ட் பண்ணக்கப்புறம் உங்கள் போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் 47.76 lakhs வருது அண்ட் இதோட போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆர் 10.33%. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். உங்கள் அக்யூமுலேட்டட் ஃபண்டை உங்கள் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இந்த கார்பஸை நீங்கள் மற்ற டைவர்சிஃபைட் அசட் கிளாஸஸ்லையுமே ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் இன்கம்மே நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கோல்டன் இயர்ஸில் நீங்கள் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் வர மாதிரியே என்ஷோர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் ரிட்டையர்மெண்ட் ஒரு எஃபெக்டிவ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்
சேவிங்க்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். அண்ட் இதுதான் நம்மளுக்கு ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் பென்ஷன் சேவிங்ஸ் பிளானில் லேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் பென்ஷன் சேவிங்ஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா லாங் ரனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனலைசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இங்கே நம்ம ப்ரீமியம் வச்சு நம்ம ஒரு கார்பஸ் பில் பண்ணுறோம். பட் அந்த அக்யூமுலேட்டட் கார்பஸ் நம்மளுக்கே ஃபுல்லி அவைலபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க ஆன்விட்டி பிளான் தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த லிமிடேஷனால ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் பென்ஷன் சேவிங்ஸ் பிளானோட ஃபுல் பெனிஃபிட்ஸை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. அண்ட் மோர் ஓவர் இந்த பிளான் வந்து எப்படி அந்த ஆன்விட்டி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு கிளாரிட்டியை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணலை. அதனால இந்த பாலிசி கொடுக்குற அந்த ரெகுலர் இன்கம் நம்மளுக்கு வந்து ரைசிங் எக்ஸ்பென்சஸோட பேஸ் வைக்க முடியுமா, இன்ஃப்ளேஷன் கூட ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் இது கொடுக்குமா அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு சர்டனிட்டி இல்லை. அடிஷ்னலி இதோட ஃபைனல் கார்பஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டீட் கார்பஸ் கிடையாது, போனஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் வர சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ தான். அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லெஸ் அட்ராக்டிவ் ஆப்ஷனாக தான் எடுத்துக்காட்டுது. இதுக்கு பதிலாக ஒரு பெட்டர் அப்ரோச் வந்து உங்கள் சேவிங்ஸை நீங்கள் ஒரு சப்ஸ்டான்ஷியல் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணுறதுக்கு மற்ற நம்ம இப்போ பார்த்தீங்க இல்லையா கம்பேரிட்டிவ் அனலைஸில் அதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலியமா நீங்கள் இன்னும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.